பாண்டிய குல பேரரசி, உலகத்தின் முதல் பெண்ணரசி, மதுரையை. இன்னைக்கு வேட்டைப்படை லீலையாமே, அப்படின்னா ஹண்டர்ஸ் பத்தி தானே. சரி, அந்த கதையை நீங்க இன்னும் நல்லா சொல்லுவீங்க, சொல்லுங்க. சரியா சொன்ன சாய். இது ஹண்டர்ஸ் வேடர்களை பற்றிய விஷயந்தான். இப்போ நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா, நம்ம வடக்கு மாசி வீதி ராமாயண சாவடிக்கு போகிறோம். இந்த பற்றியா சொக்கரும் மீனாட்சியும் தங்க குதிரையில் வர்றாங்களா. இவங்க மாசி வீதிகள்லாம் சுற்றிட்டு இன்றைக்கி கோயிலுக்குள்ளே சாமி போகாது. இங்கே தான் ஒரு கதை நடக்கும். என்ன கதை அப்படின்னா, வணக்கம். சித்திரை திருவிழா நிகழ்ச்சிகளை எல்லாம் பார்த்துட்டு வர்றோம். ஒவ்வொரு நாள் பார்க்குற போதும் நமக்கு ஒரு பெருமையாகவும் மகிழ்வாகவும் இருக்குது. இதில் என்ன அப்படின்னா, சுவாமி ஒவ்வொரு நாளும் வீதி விழா வர்ற போது புது புது வாகனங்களில் வர்றாங்க. அந்த வாகனங்களில் வர்றதும் அப்போ நடத்தக்கூடிய அந்த செயல்பாடுகளையும் பார்க்குறப்ப ஆச்சரியமாக இருக்குது. இன்றைக்கி தங்க குதிரை வாகனம். சரி, இன்றைக்கி என்ன செயல்பாடு அப்படின்னா, வேடர் பரி லீலை. அப்படின்னா என்ன? எம்பெருமான் பிரியாவிடையோடு பல்லக்கிலே வருவார். எம்பெருமாட்டி தடாதகை பிராட்டி மீனாட்சி தங்க குதிரையிலே வந்து காட்சி தருவார். குதிரை அப்படின்னாலே வேகத்தின் அடையாளம்ங்க. நம்ம கூட இப்போ ஆங்கிலத்தில் ஹார்ஸ் பவர் அப்படின்னு சிலவற்றை சொல்கிறோம். அதுவும் தங்க குதிரையில் அவங்க வர்றபோது அவர்கள் பாய்ந்து வருகின்ற பரி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அவர்கள் வருகின்ற அந்த அழகு அற்புதமாக இருக்குது. அடுத்ததாக இன்றைக்கு ஒரு திருவிளையாடல் நிகழ்ச்சி நமக்கு நடத்தி காட்டப்படுகிறது. இன்றைக்கி நடத்தப்படுகின்ற ஒரு செயல்பாடு என்னென்னா, வேடர் பரி லீலைன்னு இருக்குது. அது என்னது வேடர் பரி லீலை அப்படின்னா, திருவிளையாடல் புராணத்தில் வருகின்ற செய்திகளை நிகழ்த்தி காட்டுவது. இப்போ உதாரணமாக 6ஆம் நாள் மண்டபப்படின்னா கழுவேற்றம்ங்கிற மாதிரி இந்த இது 5ஆம் நாள் மண்டபப்படி. அதில் சேரமான் பெருமாள் நாயனார் என்பவர் 63 நாயன்மார்கள் ஒருவராக இருந்தார். இப்போ கூட என்னுடைய நண்பர் பேராசிரியர் கணேசன் அவர்கள் ஒரு செய்தியை சொன்னார். சேரமான் பெருமாள் நாயனார் 63 பேரில் வருவாங்களான்னு ஒருத்தர் கேட்டார். அப்போ அவருடைய உண்மையான பேர் என்னன்னு பாருங்கன்னு சொன்னேன். கலெக்டர் இதுதான் அவருடைய பேருன்னு சொன்ன உடனே அவங்க ஒத்துக்கிட்டாங்கன்னு சொன்னார். கலெக்டர் 63 நாயன்மார்களில் ஒருவர். இவர் திருவஞ்சைக்கிழம் என்கின்ற இடத்தை ஆண்டு கொண்டிருந்த ஒரு மாமன்னர். இவருக்கு ஒரு ஆற்றல் உண்டா என்னென்னா, பிற உயிரினங்களுடைய ஒலிகளை வைத்துக்கொண்டு அவை என்ன சொல்கின்றன என்பதை அறிந்து கொள்வாராம். இந்த கலெக்டர் இவர்கிட்ட போய் பொருள் வாங்கிட்டு வருமாறு முதல்ல அனுப்பப்படுறவர் யாருன்னு கேட்டிங்கன்னா, பானபத்திரர். அவருக்கு தான் திருமுக ஓலை கொடுத்து எம்பெருமான் அனுப்புகிறாருன்னு நம்ம வரலாற்றில் பார்க்குறோம். இவர் என்ன பண்ணாரா, அந்த கலெக்டர் இவர் சுந்தரமூர்த்தி சுவாமிகளை கூப்பிட்டு அவருக்கு வேண்டிய பொருள்களை வண்டியாக கொடுத்து அனுப்பினாராம். இப்போ சுந்தரமூர்த்தி நாயனார் அவற்றெல்லாம் வாங்கிட்டு போகிற போது சிவபெருமான் பார்த்தாராம். என்ன இந்த சுந்தரமூர்த்தி, நம்ம எல்லாமே செய்கிறோம், அப்படி இருந்தும் போய் ஒரு மன்னன்ட்ட போய் கையேந்தி நிற்கிறாரே அப்படின்னு நினச்சி என்ன பண்ணாராம், தன்னுடைய பூதகணங்களையெல்லாம் அனுப்பி அதை போய் பறிச்சிட்டு வா அப்படின்னோடனே அவங்கெல்லாம் வேடர்கள் மாதிரியும் திருடர்கள் மாதிரியும் மாறி என்ன பண்ணாங்களாம், சுந்தரமூர்த்தி நாயனார்கிட்ட இருந்த பொருளை பூரா பறிச்சிட்டாங்களாம். இது எங்கே நடந்தது? அவினாசி பக்கத்தில் திருமுருகன் பூண்டின்னு ஒரு ஊரில் இந்த நிகழ்வு நடந்தது. உடனே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வருந்தி, எம்பெருமானே, இப்படி நான் பொருள் பெற்று வந்தபோது இவர்கள் பறித்து கொண்டார்களே, நீ பார்த்து கொண்டிருக்கிறாய் என்னொன்னே சிவபெருமான் சொன்னாராம், கேட்டதெல்லாம் கொடுக்கின்ற அளவிற்கு நாம் இருக்கிற போது நீர் ஏன் பிறரிடம் சென்று கையேந்த வேண்டும் என்று சொன்னவுடன் புரிந்து கொண்டாராம் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். பின்னர் சிவபெருமான் அந்த பொருள்கள் எல்லாம் மீட்டு கொடுத்தாராம். இந்த நிகழ்வை மக்களுக்கு சொல்வதற்காகத்தான் இந்த விழாவை நடத்துகின்றார்கள். அதாவது கலற்றறிவார் என்று சொல்கின்ற சேரமான் பெருமாள் நாயனார் இடத்திலே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பொருள் பெற்று வந்தபோது சிவபெருமான் பூதகணங்களை அனுப்பி அந்த பொருள்களை வழிப்பறி செய்து பிறகு சுந்தரருடைய வேண்டுகோளுக்கு இணங்க மீண்டும் தந்ததாக வரலாறு சொல்கிறது. அந்த வரலாற்று செய்திகளை எல்லாம் திருவிளையாடல் புராணத்தில் நாம் காண்போம். அதைத்தான் இன்றைக்கு 5ஆம் நாள் நிகழ்வாக வேடர் பரி லீலை என்று, லீலை என்றால் அந்த செயல்பாடுன்னு அர்த்தம், அதை இன்றைக்கி செஞ்சு காட்டுறாங்கிற செய்தியை நாம் பார்க்கின்றோம். வேண்டியவற்றெல்லாம் தரக்கூடிய தன்மையுடையவன் எம்பெருமான். பொன்னும் மெய்ப்பொருளும் தருவான் தன்னை அப்படின்னு போற்றுகின்ற அந்த பெருமையுடைய எம்பெருமான் எல்லாவற்றையும் தானே தர வேண்டும் என்று நினைப்பார். அப்படிப்பட்டவர்தான் இந்த லீலையை நிகழ்த்தி காட்டினார் என்ற செய்தியை பார்க்கின்றோம்.
நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம். நாளை சந்திப்போம். வணக்கம். ஜி ஞானசம்பந்தன் யூடியூப் சேனல் பாருங்கள். உங்களை தேடியே உங்கள் வீட்டுக்கு வருது. கேட்காம ஒரு விஷயம் உங்களை தேடி வருது பாருங்கள், அதை பிடிச்சி வச்சுக்கோங்க. நம்முடைய ஜி ஞானசம்பந்தன் யூடியூப் சேனலை தொடர்ந்து எக்ஸலம், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் என்று அனைத்து தளங்களிலும் நாம் இயங்கிக் கொண்டிருக்கின்றோம். நீங்களும் எங்களோடு வாருங்கள்.